வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக புவியியலாளர் திரு லோகேஷ் பார்த்திபன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை பார்த்தோம். தொடர்ச்சியாக அமெரிக்கா, ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை. இதில் ஃபஸ்ட்டில் குறிப்பிட வேண்டியது என்னென்னா, பசிபிக் ஓஷன் பகுதியில் இது வருது. அந்த பகுதியை ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது என்னது ரிங் ஆஃப் ஃபயர்னா என்ன? பசிபிக் ஓஷனை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். கண்ட தட்டுகள் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது, அது நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பசிபிக் பிளேட்டை பொறுத்தவரை ரொம்ப மிகப்பெரிய தட்டு. அது பல சிறிய தட்டுகளோடைய ஒரு கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒரு பெரிய ஒரு ஓஷனிக் பிளேட் ஒரு சின்ன பிளேட் மோதும்போது அது சப்டக்ட் ஆகும், உள்ள அழும்பும். ஸோ அப்போ அங்கே நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாகும். பசிபிக் ஓஷன் மாதிரி, பசிபிக் பிளேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்டத்தட்டுகள் பல சின்ன சின்ன கண்டத்தட்டுகள் மோதும் போது அங்கே நிறைய சப்டக்ட் ஆகிறதுனால பல ஸ்ட்ரெஸ்ஸஸ் அங்கே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜியன் முழுக்கவே பார்த்தோம்னா பெரிய அளவிலான எர்த்குவேக் இருக்கும். இந்த இடத்துல தான் அதிகமான எரிமலை வெடிப்புகள், எரிமலைகள் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த ஏரியாவே பசிபிக் பெருங்கடல் எங்கெல்லாம் அதோடைய பவுண்ட்ரி ஷேர் ஆகிருக்கோ அது முழுக்கவே பார்த்தோம்னா நிறைய எரிமலைகள் இருக்கும். இந்த பகுதியில் பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படும். ஸோ அதிகப்படியான எரிமலைகள் இருக்கிறதுனால இந்த பகுதியை ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா. ஆமாம். சதர்ன் பசிபிக் ஓஷனுடைய 2 பவுண்டரியும், நார்தர்ன் வரைக்கும், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்டரி எல்லாமே வரைக்கும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அலாஸ்கா, ஹவாய், அமெரிக்கா பக்கம் வந்தோம்னா கலிஃபோர்னியா பக்கம் வரும். அப்புறம் சதர்ன் அமெரிக்காவில் பெரு, சிலி அப்படின்ட்டு பல்வேறு நாடுகளில் இந்த பவுண்டரி ஷேர் ஆகிருக்கு. ஓகே, நம்ம அடிக்கடி இந்த நிலநடுக்கம் வரதை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறோம். இந்த நிலநடுக்கம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரஷ்யாவில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். ரெக்டர் அளவு 8.8 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு. ஸோ இது ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அங்கே மக்கள் தொகை பெரிய அளவில் இல்லை. இது நல்வாய்ப்பாக அங்கே நமக்கு பெரிய மக்கள் தொகை இல்லை. ரெண்டாவது, இதை நம்ம 2004 இந்தியா பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியோடைய சுமத்ரா தீவுகள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தோட ஒப்பிடலாம். ஸோ அங்கே பார்த்தோம்னா இது ஏற்படக்கூடிய இடம் பூமியிலிருந்து ஆழ்பகுதியில் பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் கப்பை 2004 ஏற்பட்டது 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இது 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய சுனாமி அளவுக்கு இது ஏற்படுத்தி இருக்கணும். ரெக்டர் அளவுகளில் கடந்த இதை ஒப்பிடும்போது இது அதிகம் தான். ஸோ பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கணும். ஆனால் நல்வாய்ப்பாக அங்கே பெரிய சுனாமி, சில அலைகள் அதிகமாக இருந்திருக்கு. அலாஸ்கா, கலிஃபோர்னியா, அப்புறம் ஹவாய் தீவுகளில், ஜப்பானுடைய வடக்கு பகுதியெல்லாம் அலைகள் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு ரொம்ப சுனாமி அளவுக்கு ரொம்ப பெரிய அலைகள் இல்லை, வரல. 2004 இது ஒப்பிடுங்கிறது ஒரு பக்கம். 2011 இதையும் ஒப்பிட்டா 9.1, 8.8 தான். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு. ஆனால் நமக்கு சொன்னல பெரிய ஒரே அளவான நிலநடுக்கம் தான். ஆனால் சுனாமி ஏற்படலை. அதுவரை நம்ம சந்தோஷம். என்ன சொல்கிறாங்க, சுனாமி ஏற்படுவதற்கான காரணத்தை ஏதாவது குறிப்பிடுறாங்களா? ஒரு 2-3 ரீசன்ஸாக சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அங்கேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அதிர்வுகள் அலைகள் ஈவனாக டிஸ்போஸ் ஆகாது. ஸோ அது ஒரு குளத்தில் நம்ம கல் எறிஞ்சால் எப்படி சர்க்கிளாக ஈவனாக அது டிஸ்போஸ் ஆகுதோ அந்த மாதிரி இங்கே ஆகாது. ஏன்னா பாறைகளுடைய தன்மைகள் பொறுத்து, பாறையோடைய அமைப்புகளை பொறுத்து இந்த எனர்ஜி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவில் இப்போ ஏற்பட்டிருக்க இந்த நிலநடுக்கம், அந்த வெளிவந்த அதிர்வுகள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி பசிபிக் பெருங்கடல் வாயிலாக போயிருக்கு. ஸோ கடல் பகுதியில் ஃபுல்லாக போயிருக்கு. ஆமாம், கடலை நோக்கி போனதுனால வரல. ஆமாம், நிலப்பகுதிகளை நோக்கி வரலை. ஸோ அதனால் பெரும்பாலான அதிர்வுகள் கடலை நோக்கி போயிருக்கு. ஸோ அதோடைய விளைவாக நமக்கு நிலப்பகுதியில் சிறிய அளவிலான அந்த அலைகளுடைய தாக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பசிபிக் பெருங்கடலில் பார்த்தோம்னா நிறைய ட்ரென்ச்சஸ் இருக்குது. நம்ம பேசுகிற அந்த மரியானா ட்ரென்ச்சஸ் ரொம்ப ஆழமான பகுதி
இப்போ அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அந்த ரீஜனில் தான் இருக்குது. நிறைய சீ மவுண்ட்ஸ், சிறிய சிறிய மலை குன்றுகள் மாதிரி கடல் பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடுதுன்னா அந்த அலையுடைய வீரியத்தை தாக்கத்தை வந்து மட்டுப்படுத்துது. ஸோ அதனால் நமக்கு இந்த தடவை பெரிய அளவிலான நிலநடுக்கம் சுனாமி ஏற்படலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடலில் ஏற்படுறது ஒன்று, பூமி மலைப்பகுதிகள் நிலப்பகுதிகள் கடந்த காலங்களில் பேசணும் ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில். இப்போ அதை ஒப்பிட்டாலும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதப்போ? எப்பவுமே வந்து நமக்கு 2 கண்டத்தட்டுகள் மோதக்கூடிய இடம் ரொம்பவே வந்து சிக்கலான பகுதி நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு. இதில் வந்து ஒரு 3 முக்கியமான இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கப்படுது. ஸோ ஒன்று வந்து இப்போ நீங்கள் நம்ம பேசின இந்த ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் பெருங்கடல் எந்தெந்த நாடுகளோடையெல்லாம் பவுண்டரி ஷேர் பண்ணுதோ அந்த பகுதி முழுக்கவே இது வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னா இமயமலை பகுதி, கிட்டத்தட்ட அது ஆப்கானிஸ்தான் இருந்து இந்தோனேஷியா பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட். ஸோ இது வந்து நிலப்பகுதி சேரக்கூடியது. இங்கே வந்து என்னென்னா அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதி, நிறைய கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய 8.8 அளவுக்கான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா ஒன்றும் இல்லை, 2015 நேபாளில் அதில் 7.6 சம்திங் தான். ஆனால் அப்போ 15,000 மக்கள் வந்து இறந்துட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போ ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் அது ரொம்ப அதிகமானதாக மாறும். ஓகே. ஸோ மூன்றாவதாக வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வந்து ஒரு சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், ஒரு மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெரும்பாலும் வந்து கடலுக்கு அடியில் இருக்கும், நிலத்திலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது பெரிய ஒரு ஆபத்து இல்லாத, ஆனால் அங்கேயும் அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக அது இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ 2004 2011 ஒப்பிடும்போது தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஒவ்வொரு வருட காலகட்டங்களையும் அந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஆனால் பாதிப்பு வந்து குறைவாக இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 2011 2015 விட்டுட்டோம்னா பாதிப்பு குறைவாக இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது ஏற்படும். இதுவே வந்து நமக்கு ரொம்ப ஒரு 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 100ல் 1 தப்பிக்கிற ஒரு செனாரியோ மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. 8.8 அதுவும் அது அந்த வேவ்ஸ் வந்து அதோடைய டைரக்ஷன் வந்து முழுக்கவே கடல் பகுதியை நோக்கி இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு பேர் விபத்து இங்கே வந்து ஏற்படலை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரீஜன் முழுக்கவே வந்து பார்த்தோம்னா பல ஆயிரம் ஆண்டுகளாகவே ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் அப்பப்போ ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ 8.8 ரிக்டர் அளவுக்கு போன வாரமே நம்ம டெல்லி சம்பவத்தை இப்போ பேசும்போது 7.4 ரிக்டர் அளவு பதிஞ்சுது. ஸோ இந்த 8.8 ரிக்டர் அளவுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக 5க்கு மேலே 4-5 ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் தொடர்ச்சியாக அதே பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீஜன் முழுக்கவே பார்த்தோம்னா ஒரு 80% அதிகமான பெரிய அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த இடம் வந்து பூமியிலேயே வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது காலகட்டங்கள் இருக்கா? நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது ஜப்பானில் ஏற்பட்டதும் சரி, இல்லை இந்தோனேஷியாவில் ஏற்பட்டதும் சரி, இதெல்லாம் அலாஸ்கா ஏற்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அதுக்கு ஏதாவது காலகட்டங்கள் இருக்கா? அப்படி இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மழை சார்ந்துனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறோம், அப்படி கேட்குறேன். இல்லை வெயில் காலம்னா ஸோ அது எல்லாமே வந்து காற்று அதோடைய விளைவுகளால் ஏற்படக்கூடியது. காற்று திசை, அது வர டைரக்ஷன்ஸ், அது பொறுத்து. ஸோ இது எல்லாமே வந்து இது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. இது வந்து இந்த பசிபிக் ஓஷனே அந்த குறிப்பிட்ட ஒரு கடல் பகுதி ஒரு கண்டத்தட்டில் சுமார் வருஷத்துக்கு 7 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து சப்டக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இது வந்து குளோபல் ஸ்கேலில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இது. ஓகே. ஸோ அப்போ அந்த பகுதி முழுக்கவே நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் எல்லாமே லாக்லேயே இருக்கும். ஸோ இது வந்து சீஸ்மிக் கேப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், கம்மியாகவும் ஆகலாம், இந்த மாதிரி அதிகமாகவும் ஆகலாம், அதிகமாக தொடர்ச்சியாகவும் ஆகலாம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்ததுன்னா அதை தொடர்ந்து மைனர் ஷாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து இது எப்படி நம்ம கணிக்க தவறிட்டே இருக்காங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. இந்த மாதிரியான நிலநடுக்கம் வரும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு சொன்னாதான், இல்லை கணிச்சு சொன்னாதான் மக்கள் தப்பிக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது. கணிக்கிறதுல வந்து இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கா? இது கண்டிப்பாக நம்ம எர்த்குவேக் பொறுத்தவரை அந்த பிரச்சனை நம்ம முன்னாடியே ஒரு மழை இப்போ பருவமழையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம். ஸோ இந்த டைமில் இந்த இடத்துல
இவ்வளவு மணி வேகத்தில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துடும். ஆனால் நிலநடுக்கங்களை பொறுத்தவரை அப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் இந்த பகுதியில் இவ்வளவு ரிக்டர் அளவில் ஷாக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எர்த்குவேக் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் அதை உணரவே முடியும். இந்த அளவுக்கு வந்திருக்கு, இப்போ 8.8 அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கேலில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது வந்த இடத்த பொறுத்து சுனாமி வருதா இல்லையா. ஸோ 8.8 அளவு இதுவே வந்து இந்திய மலை பகுதியில் வந்ததுன்னா ஸோ சுனாமி அலர்ட் வந்திருக்காது, அது வேற ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு. ஆமாம், இது கடல் பகுதி ஓரத்தில் இருந்ததுனால சுனாமி அலர்ட் விடப்பட்டிருக்கு. நல்வாய்ப்பாக சொல்லணும்னா பெரிய ஒரு சுனாமி வர வேண்டியது வராமல் தப்பிச்சிருக்கும். மக்கள் வந்து உயிரிழப்பு இல்லாமல் வந்து தப்பிச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம கடந்த காலங்கள்லேருந்து இந்த நிலநடுக்கத்தை அளவு செய்கிறதுக்கான அந்த அளவுகோல்லாம் இருக்குல்ல, இப்போ அதில் ஏதாவது அப்கிரேஷன் ஆயிருக்கா? ஏன்னா சில நேரங்களில் பார்ப்போம், புகைப்படங்கள்ல இல்லை வீடியோக்களில் பார்க்கும்போது அந்த ஸ்கேல் இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ அது இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னாலஜி வைஸாக அதில் இல்லை, அந்த ரிக்டர் ஸ்கேல் தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து அதிர்வுகளை பேஸ் பண்ணி அது வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு அதிருதோ அந்த அளவுக்கு அது. ஸோ இது டாப் மோஸ்ட்டாக எவ்வளவு மேக்ஸிமம் ரேஞ்செலாம் கிடையாது. ஸோ நம்ம பிரித்து வச்சிருக்கு தான். ஸோ 7-8க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப அதிகம். இப்போ ரெக்கார்ட் ஆனதுலேயே வந்து பார்த்தோம்னா 1984 அலாஸ்காவில் 9.5 அளவுக்கான ஒரு நிலநடுக்கம் தான் பெரிய நிலநடுக்கமாக பதிந்திருக்கு. ஸோ இதுவே இந்த 8.8 அந்த பகுதியில் 6வது மிகப்பெரிய நிலநடுக்கமாக பதியப்பட்டிருக்கு. இப்போ இதோட இந்த 6 இது ஒப்பிடும்போது 6களும் பெரிய இது பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லையா? ஆமாம், பாதிப்பு அளவில் இதுவும் கம்மியாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது நீங்கள் சொல்கிறது வந்து ரைஸ் ஆஃப் ஃபயரில் வந்து இது ரிங் ஆஃப் ஃபயர். ரிங் ஆஃப் ஃபயரில் வந்து 6 விதமான இல்லை, நான் குறிப்பாக அந்த ரஷ்யா கோமாட்ச் அப்படின்ற கூடிய பகுதி, அந்த பகுதியில் மட்டுமே சொல்கிறேன். அதுக்கு அந்த பாதிப்புகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாமே? ஸோ இதுக்கு முன்னாடி சிறிய அளவிலான பாதிப்புகள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ரிங் ஆஃப் ஃபயர்லேயே வந்து இது அலாஸ்காவில் 1954 9.5 அளவு, அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்து. 2011 ஜப்பானில் 9.1 அளவுக்கான ஒரு நிலநடுக்கம், அது மிகப்பெரிய ஒரு சுனாமியோட சேர்த்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சிலியில் ஒரு நிலநடுக்கம், அது 1962 சம்திங் அந்த பகுதியும், அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக இப்போ இன்றைய அளவு வர சிலி பகுதியில் ஏற்பட்டது வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன்லேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பேராபத்து, ரொம்ப அதிக அளவிலான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியாக நீங்கள் அந்த 3 பகுதிகள் சொன்னீங்களா? ரிங் ஆஃப் ஃபயர், நம்ம இந்தியன் ஆல்பைடு பகுதி, இன்னொன்று வந்து அட்லாண்டிக். 3 இது ஒப்பிடும்போது அதிகப்படியாக ரிங் ஆஃப் ஃபயரில் தான் வருதா? ஆமாம், பெரிய, ஆமாம், அதுதான் நம்பர் 1, அதுதான் பெரிய அளவு. அதே மாதிரி அது ஏற்படும் இடத்தை பொறுத்து பாதிப்பும் உயிர் சேதமும் அங்கே வந்து இருக்கும். கடல் பகுதியில் ஏற்படுறதுனால நிலநடுக்கத்தின் காரணமாக உயிர் சேதம் குறைவாக இருக்கலாம், சுனாமி ஏற்படுறதுனால. ஆமாம். ஓகே. இப்போ ஹிமாலயன் பகுதின்னு எடுத்துக்கும் போது அங்கே மலைப்பகுதியும் இருக்குது, மக்களும் இருக்காங்க. நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி டெல்லி போன்ற பகுதிகள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நேரடியாக மக்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அட்லாண்டிக் ஓஷனில் என்ன மாதிரியான இதெல்லாம்? அட்லாண்டிக் ஓஷன் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஓஷனிக் க்ரஸ்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்னா, பசிபிக் ஓஷனும் சரி இல்லை இமயமலை பகுதியும் சரி, இது 2 கண்டத்தட்டுகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால் இங்கே இந்த பகுதியில் வருது. அட்லாண்டிக் ஓஷனை பொறுத்தவரை அது 2 அந்த கண்டத்தட்டு பிரியுது. ஸோ அப்போ பிரியும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிக்குழம்புகள் மேலே எழும்பி அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ரிட்ஜஸே வந்து பார்த்தோம்னா மேலே ஆர்டிக்லேருந்து கீழே அண்டார்டிக் வர ரன் ஆகக்கூடியது. ஸோ அந்த இடத்துல கடல் பகுதியில் இருக்கிறதுனால அது நிலப்பகுதி வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். ஏன்னா பனிப்பாறைகள். ஆமாம், நமக்கு பெரிய ஒரு கடல் பகுதியிலேருந்து நிலப்பகுதி ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதோடைய சேதம்ங்கிறது நமக்கு பெருசாக இருக்காது, குறைவாக இருக்குது. ஆமாம். ஓகே. குறிப்பிட்ட இந்த நிலநடுக்கம் எந்த மாதிரி வந்திருக்கு, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, தாக்கம் ஏற்படுத்தாததுக்கான காரணம், நேரடியான மக்கள் பாதிப்பு இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது விரிவாக குறிப்பிட்டிருக்கீங்க. அங்கே வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.